எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தாரா இல்லையா? அதனால் ஒரு அல்லேலியா சொல்லி அதை கேட்டு சாத்தான் வெட்கப்படணும். அல்லேலியா. தேவன் நாம் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தலைப்பாக நாம் போட்டிருக்கிறோம். அதை குறித்து நாம் சிந்திக்கலாம். மல்கியாவின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். மல்கியா தீர்க்கதரிசனம் உரைத்த காலம் எது அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அடிமைத்தனம், சிறையிருப்பு என்ன அப்படின்னு கேட்டால் எகிப்து தான். ஆனால் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வந்து கானான் தேசத்திலே சேர்ந்து அவர்கள் நாட்டை உண்டு பண்ணி, தேவாலயத்தை உண்டு பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் மறுபடியும் தேவனை விட்டு சோரம் போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஒரு 70 வருஷம் அவர்களை பாபிலோனிலே ஒரு அடிமைகளாக இருந்தார்கள். பாபிலோனிலே சிறையாய் விற்கப்பட்டு அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அப்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம் என்பது 2 தடவை. முதல் தடவை எகிப்து, 2வது தடவை பாபிலோனிலே 70 வருஷம் இருந்தார்கள். 70 வருஷம் கழித்து திரும்பவும் ஆண்டவர் அவர்களை சந்தித்து அவர்களை திரும்ப அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு வந்தார். அந்த தேசத்திற்கு கொண்டு வந்து அந்த காலத்தில் யோசுவா, இது போன்ற சகரியா, இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆகாய், சகரியா தீர்க்கதரிசிகளாக இருந்த அந்த காலகட்டத்தில் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் இருந்தான். இப்படி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்னு கேட்டால், அல்லது அந்த காலகட்டத்தில் எஸ்ரா, நெகேமியா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் இஸ்ரேல் நாட்டை உண்டு பண்ணி, தேவாலயத்தை உண்டு பண்ணி, ஆலயம் திரும்ப மண்மேடுகள் மேலே கட்டப்பட்டு மகிமையாய் விளங்கினது. சரி, இப்படி திரும்பவும் ஆரம்பித்த அந்த இஸ்ரேலுடைய வாழ்க்கையானது கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் கழிந்த பிறகு, 100 வருஷங்கள், குறிப்பாக மல்கியா தீர்க்கதரிசனம் சொன்ன காலம் எது அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து சிறையாய் விற்கப்பட்டு திரும்ப வந்து திரும்ப ஆலயத்தை கட்டி திரும்ப புதிதாக உண்டாக்கி, முந்தின ஆலயத்தை பார்க்கலையும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இப்படியெல்லாம் திரும்ப உருவாக்கின 100 வருஷம் கழித்து அப்பொழுதுதான் மல்கியா தீர்க்கதரிசி வருகிறார். மல்கியா தீர்க்கதரிசியோடு கூட ஆண்டவர் என்ன செய்ய விடுகிறார்னா, பழைய ஏற்பாட்டை நிறுத்தி விடுகிறார். அதற்கப்புறம் அவர் தன்னுடைய ஜனங்களிடத்தில் தீர்க்கதரிசிகளை அனுப்பவே இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வசனம்தான் மிக முக்கியமான வசனம். அந்த வசனம் அவர்களுக்கல்ல, அந்த வசனம் நமக்கு. அந்த வசனம் என்ன? அதை பாருங்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 2 தடவை என்னுடைய நாமம் மகத்துவமாயிருக்கும், என்னுடைய நாமம் மகத்துவமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறது என்ன? ஏதோ இஸ்ரேல் நாட்டை குறித்து அவர் இப்பொழுது பேசவில்லை. இஸ்ரேல் நாட்டை குறித்து பேசவில்லை. அவர் சொல்லுகிறது என்ன? சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும். அப்படியானால் என்ன அர்த்தம்னு கேட்டால், முழு உலகத்திலிருந்தும் என்னுடைய நாமம் எல்லா இடங்கள்லையும் என்னுடைய நாமம் மகத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒரு நீண்ட தூர காலத்துக்கு பிறகு நடக்கிற விஷயங்களைத்தான் அங்கே சொல்லுகிறார். அவருடைய ஏக்கம், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என்னுடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலிருந்தும் எனக்கு என்ன செய்யப்படும்? சுத்தமும் தூபமான காணிக்கைகள் செலுத்தப்படும் அப்படின்னு அவர் தனக்குத்தானே தீர்க்கதரிசனமாக, அல்லது தன்னுடைய மனபாரத்தை, அல்லது தனக்கு ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அது எந்த காலம் அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மூலமாக
அவர் சிந்தின இரத்தத்தினாலே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு, அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களினாலே உண்டாகிற ஒரு சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவர் ரட்சிப்பை அனுப்பி, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தூபமும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையை செலுத்துவார்கள். அப்பொழுது என்னுடைய நாமம் என்ன செய்யும்னா எல்லா ஜனங்களுக்குள்ளும் மகத்துவமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் எப்பொழுது நிறைவேறுகிறது? இயேசு கிறிஸ்து வந்ததற்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் என்ன செய்கிறது? இது நிறைவேறுகிறது. சிஎஃப்சி சபை ஆரம்பித்து 50 வருஷங்கள் ஆகிவிட்டது சகோதரர்களே. 50 வருஷத்திற்கு முன்பாக சிஎஃப் சபைகளுக்கு தேவன் நிறைய வசனத்தின் வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதிலே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வசனம்தான். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் எல்லா இடங்கள்லையும். என்றால் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு குறை என்பதை விட சகோதரர்களே என்ன குறை? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் செலுத்துகிற காணிக்கை என்ன இல்லை. நான் சொல்கிறது பணத்தை சொல்லவில்லை, பணத்தை அல்ல. தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கிடக்கிறது. கிறிஸ்தவர்கள் செலுத்துகிற அவர்களுடைய பலியானது அது அசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதாம். இன்றைக்கு எத்தனை சபைகள் அல்லது அந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ரோமர் 12:1-2 வசனங்கள் அதை இறுக பிடித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆராதனை என்று சொல்லி பேசுகிறார்களே, அந்த ஆராதனை என்று சொல்லுகிற எல்லாருக்கும் எந்த வசனம் தெரிய வேண்டும்? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக்கொடுங்கள், இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு எத்தனையோ சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது புத்தி இல்லாத ஆராதனை. சகோதர சொல்லை. ஏனென்றால் வாரம் முழுவதும் தங்கள் சரீரங்களை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை வந்து கைதட்டுகிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து சலித்து போய்விட்டார். ஆகவே தான் ஏன் இன்னொரு புது சபை, ஏன் சிஎஃப்சி ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். எத்தனையோ சபைகள் ஏற்கனவே இருக்கிறதே, ஏன் ஒரு புது சபை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். ஏனென்றால் தேவனுடைய நாமம் இன்றைக்கு என்ன இல்லை? புறஜாதிகளுக்குள்ளே தூசிக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டது போல் ஆண்டுடைய அந்த தவிப்பை பாருங்கள். என்னுடைய நாமம் ஏனென்றால் சகோதர சொல்லே, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேவன் மகா உன்னதமானவர். அவரை போல தேவன் இல்லை. அவர் இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிறவர். அவர் இடைவிடாமல் ஏதோ சும்மா அல்ல, இடைவிடாமல் என்ன சொல்லி ஆராதிக்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இடைவிடாமல் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். ஓய்வே கிடையாது. வாயை திறந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓய்வில்லாமல், நான் உன்னதமான தேவன், நான் என்னுடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மகிமையான தேவன், உன்னதமான தேவன், அவர் சாதாரணமானவர் அல்ல. அப்படிப்பட்ட தேவனுடைய நாமம் இன்றைக்கு மகத்துவமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. யார் அதை குலைத்தது? புறஜாதிகளா? புறஜாதிகள் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான் அதை குலைத்து போட்டார்கள். ஆகவே ஒரு புது சபை எதற்காக, அல்லது ஏன் ஒரு புது கூட்டம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜனத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாக ஒரு தேவனுக்கு சுத்தமும் தூவமான காணிக்கை உண்டாகத்தக்கதாகத்தான் ஆண்டவர் 50 வருஷங்களுக்கு முன்பாக இந்த சிஎஃப் சபையை ஏற்படுத்தினார். ஆகவே இந்த தரிசனத்தை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களுக்குத்தான் இதை சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் புதிதாக இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் இதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நம்முடைய இரட்சகர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அப்படிப்பட்ட தேவனுக்கு அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் ஏதோ சும்மா பாவிகளும் பரதேசிகளும் அல்லது இஷ்டம் போல வாழ்கிறவர்களும் அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. அவர்களும் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறவர் அவர். ஆகவே இதற்காகத்தான் நாம் இதை வைத்து கொண்டு, அல்லது இந்த சத்தியம் ஏன் நமக்கு வெளியாக்கப்பட்டது, ஏன் இந்த காரியங்கள் வெளியாக்கப்பட்டது அப்படின்னா இதற்காகத்தான். சரி,
இப்போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறதற்கு பின்னணி என்ன? அவர் என்னத்தை, ஏன் ஆண்டவரே இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் இதற்கப்புறம் நீங்கள் பேசலை, மல்கியாவுக்கு அப்புறம் ஏன் தீர்க்கதரிசிகளை நீங்கள் அனுப்பலை அப்படின்னு எல்லாம் கேட்டால் அவர் பின்னணி சொல்லுவார். சர்ச்சை ஆரம்பித்து 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. புதுசாக வந்தாங்க, புது சபையை கட்டினாங்க, எல்லாம் சரிதான். காம்பவுண்டெல்லாம் அலங்கமெல்லாம் இடிஞ்சு கிடந்தது, அலங்கத்தை எல்லாம் கட்டினாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த சந்ததியெல்லாம் ஆகாய தீர்க்கதரிசி மரித்தான், அங்கே சகரியா மரித்து போனான், யோசுவா பிரதான ஆசாரியன் மரித்து போனான், அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள் கேட்டான், ஒரு தேவனை அறியாதவர்களாக, அல்லது அவர்களிடத்தில் ஆண்டவருடைய மனபாரத்தை பாருங்கள். 6ஆம் வசனத்தில் மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. அவர்கள் ஆண்டவர் பார்த்தார் இஸ்ரேல் நாட்டில், அப்பொழுது குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். ஆனால் இப்போ என்னையும் என்ன சொல்கிறார்கள், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். முதல் கேள்வி யாருக்கு அப்படின்னு கேட்டால் சகோதரர் சொல்ல, ஆசாரியர்களுக்குத்தான். நியாயத்தீர்ப்பு யாருக்கு? நீங்கள் நியாயத்தீர்ப்பை நினைக்கும் பொழுது எல்லாரும் நினைக்காதீர்கள், உலகத்துக்குத்தானுங்க முதல் நியாயத்தீர்ப்பு, எங்களுக்கெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தான் துவங்கும், சபைக்குத்தான் முதலாவது நியாயத்தீர்ப்பு, அதற்கப்புறம்தான் உலகத்திற்கு 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிறகுதான் உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு. ஆனால் சபைக்கோ அதற்கு முன்பதாகவே நியாயத்தீர்ப்பு. அப்போது ஆண்டவர் எப்பொழுதுமே துவங்குகிறது எங்கே அப்படின்னு கேட்டால், அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, பாஸ்டருங்க, அவங்க ஆசாரியருங்க, அவங்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்லாம் இருக்க மாட்டார். முதல் யாரை கேட்கிறார்? ஆசாரியர்களுக்குத்தான் பேசுகிறார். ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற சிறுபிள்ளைகளிடத்திலே போய் பேசி கொண்டிருக்க மாட்டார். முதல்ல குடும்பத்தின் தலைவனிடத்தில் தான் பேசுவார். ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபையில் இருக்கிற அந்த நடத்துகிறவனுக்கு தான் பேசுவார். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்கள். அங்கே யாருக்கு அவர் பேசுகிறார், யாரை நியாயந்திருக்கிறார், யாரை குறை சொல்லுகிறார் அப்படின்னா அந்த சபையை நடத்துகிறவர்களைத்தான். ஆகவே ஆண்டவர் முதலாக யாரை பார்த்து கேட்கிறார் அப்படின்னு கேட்டால் ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார். ஆசாரியர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னா, சொல்லு எனக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நாளிலிருந்து நம்முடைய எல்லாருடைய இருதயங்களும் எப்படி மாற வேண்டும்னு கேட்டால், தேவனை ஒரு உன்னதமானவராக அவரை அப்படி பார்த்து அவரை கனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற வாஞ்சையினால் நம்முடைய இருதயம் இந்த நாளில் நிரப்படும் என்று சொன்னால் நமக்கு அது போதும். வேறு பூமிக்குரிய ஆசீர்வாதமெல்லாம் வேண்டாம், அது தேவன் கொடுப்பார். பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாண்டவரே. இதை வைத்து கொண்டு தானே நாங்கள் கெட்டுப்போனோம். ஏதோ எங்களுக்கு தேவையானதை கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவையெல்லாம் என்ன? தேவனை என்னுடைய இருதயத்திலே அவரை அப்படியே பக்தியோடும் வைராக்கியத்தோடும் அவரை பூஜிக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆசாரியர்களிடத்தில் அது என்ன இல்லை? அது இல்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், தேவனுக்கென்று படைக்கிற அந்த பலிகளிலே அந்த அவருடைய பீடத்தின் மேலே என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், அங்கே பாருங்க, நமக்கு கறி எடுத்தால் நல்லா பார்த்து நின்று வாங்கணும். என்ன வாங்கணும்? கறிக்கடையில் போய் நின்றுக்கிட்டு அதை போட வேண்டாங்க, இது போடுங்க, இதை போட வேண்டாங்க, அதை போடுங்க, புது வருஷத்துக்கு கறி எடுக்கிறோமா, நல்ல கறியை எங்கே கிடைக்கும் அங்கே தான் எடுப்போம் அப்படின்னு அவரவர்களுக்கு பார்த்து வாங்கினாங்க. ஆனால் தேவனுடைய பலிபீடத்தின் மேல் படைக்கிற ஆடு எப்படி இருந்தது? அது நொண்டியாக இருந்தது, குருடாக இருந்தது, நசல் கொண்டதாக இருந்தது. ஏனுங்க இது வேண்டாங்க. அவன் விற்கிறவன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாதுங்கள, இது வேண்டாங்க, இது குறைஞ்ச வேலை தான், இருந்தாலும் இது நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு படைக்கக்கூடாது இல்லைன்னு அவன் சொன்னான். கூடப்பா நீ, அவர் எங்கேயோ மேலே இருக்கிறார், தேவன் எங்கேயோ இருக்கிறார். காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம், பணத்தை வீணடிக்க வேண்டாம்.
அது கூட இருந்தால் பரவாயில்ல, கூட இருந்தால் ஒரு 1000 ரூபாயை குறைக்கிறியா? இப்போ நல்ல ஆடு 10,000 ரூபாய்னா இது 9,000 சொல்கிறியா? போதுமப்பா. அவர் தேவனுக்கு தானே செலுத்துகிறான். நம்மளுக்கு செலுத்துறேன்னா நல்லதாக வாங்குவோம். சகோதர சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனுஷனே அல்லது தேவனுடைய ஜனங்களே கேளுங்கள், தேவனை எங்காவது அபகீர்த்தி பண்ணிக்கிறோமா? இப்படி இந்த ஜனங்கள், இந்த ஆசாரியர்கள் தேவனை எப்படி அவரை கனத்தை குறைத்தார்கள் என்று பாருங்கள். பலிபீடத்தின் மேலே என்னத்தை வேணாலும் செலுத்தலாம் எங்களுக்கு என்று அவர் சொல்லுகிறத பாருங்கள். அதாவது எல்லாமே மணி மைண்டப்பா, எல்லாமே காசு தானேப்பா. நீ ஆண்டவருக்கு என்று என்னத்தை பண்ணாலும் காசு வருதான்னு தானே பார்க்குற. எனக்கு இதை செய்தால் எவ்வளோ வரும், எவ்வளோ போகும், நான் லீவ் போட்டால் அல்லது நான் இதை பண்ணாமல் இருந்தால் எல்லாமே மணி மைண்டாகவே தானே இருக்கிறீங்க. ஒருத்தராவது தேவனுக்கு என்று இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பாருங்கள். முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த பலிபீடத்தின் மேலே சகோதரர்களே, நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் தேவனுக்கென்று செலுத்தப்படுகிற பலிகள் எப்படி இருக்க வேண்டும்? அது சுத்தமாக இருக்க வேண்டும், அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? அதெல்லாம் செலுத்தப்பா, அது அவர் தானே, அவரை பற்றியே நீ பெருசாக நினைக்கிற. அப்போது பின்னணியில் இருக்கிற ஆவி என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு நான் நல்லதை வாங்குவேன், தேவனா அவரெல்லாம் அசட்டை பண்ணு. ஆனால் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எதனால் அசட்டை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்களை அசட்டை பண்ணினார்கள். அவரை ஒரு பொருட்டென்று மதிக்கலை, அவரை ஒரு பொருட்டென்று மதிக்கலை. அதே மாதிரி ஆண்டவர் வருத்தப்படுறதை பாருங்கள். 10ஆம் வசனத்தில், உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான்? ஒரு வாரம் வேலை இல்லை, ஒரு மாதம் வேலை இல்லை, கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் ஊழியம் செய்ய முடியுமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், கர்த்தரனை ஆசீர்வதித்தார், நான் அவருக்காய் வாழ்வேன் என்று சொல்கிறார்கள். ஒரு வருஷம் வேலை கிடையாது, பணம் இல்லை, கையில் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சி போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ எல்லா விஷயங்களுமே சோர்ந்து போய்விட்டது. எல்லாமே தேவனுக்கென்று செய்கிற எல்லா காரியங்களுமே சோர்ந்து போய்விட்டது. அப்போ என்னென்னு கேட்டால், இவர்களுக்கும் நமக்கும் என்னங்க வித்தியாசம்? கூலி இல்லாமல் எவன் கதவை பூட்டுவான்? எந்த கதவை பூட்டுறான்? தேவாலயத்து கதவைகளை பூட்டுறதுக்கு நான் பூட்டுறேன், காசு எடு. கூலி இல்லாமல் பலிபீடத்தின் மேல் கூலி இல்லாமல் அக்னியை கொளுத்த மாட்டீர்கள். எல்லாமே பணம் 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 பணம். எதை எடுத்தாலும் இது சகோதர சொல்ல, இது அந்த காலத்திலே தேவாலயம் என்று இருந்ததுபடினாலே பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கி அது என்ன செய்யலை, இன்றைக்கி அது தெரியல. இன்றைக்கி நம்முடைய இருதயமானது தேவன் கொடுக்குற அல்லது பணம் அப்படிங்கிற அடிப்படையிலே தான் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்திலே சொன்னார், 2 எஜமான்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. பணத்தை அசட்டை பண்ணு அல்லது தேவனை அசட்டை பண்ணு. பணத்தை அசட்டை பண்ணலைன்னு சொன்னால் நீ தேவனை அசட்டை பண்ணுவாய். ஆமாம், பணத்தை அசட்டை பண்ணு, பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காத, பணத்தை மேலே வைக்காதே அப்படின்னு இல்லாவிட்டால் நீங்கள் யாரோ ஒருத்தர் அசட்டை பண்ணுவீங்க. அப்படி தான் இந்த ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து பார்த்து சலித்து போய் தான் அவர் என்ன செய்து விட்டார்னா, போதும் போதும், ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தார். இதே போலவே இன்னொரு பழைய ஏற்பாட்டின் இந்த வசனம் எழுதப்பட்ட அந்த சம்பவத்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இதுவும் எந்த காலம் அப்படின்னு கேட்டால், ராஜாக்கள் இல்லாத காலம், நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலம். அங்கே யாருமே தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அங்கேயும் ஒரு ஆசாரியன் தான் இருந்தான். அவனுடைய பெயர் ஏலி. அவன் அடிப்படையில் ஏதோ ஒரு அளவுக்கு அவன் ஒரு பழைய ஆளாக இருந்தபடினாலே ஓரளவுக்கு ஆண்டவர் பேரில் ஒரு மரியாதை வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய தவறு என்ன, ஏலியினுடைய தவறு என்ன அப்படின்னு கேட்டால், சகோதர சொல்ல, நான் மட்டும் கர்த்தரை பின்பற்றக்கூடாது. யார் பின்பற்ற வேண்டும்? என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். நானும் தேவனை அசட்டை பண்ணக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளும் தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி தேவனை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகள் எனக்கு பிள்ளைகளே கிடையாது அப்படின்னு இருக்கணும். ஆனால் என் தங்கம், என் வைரம், என் கண்ணு, என் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவனை அசட்டை பண்ணினால்
அவர் அசட்டை பண்ணால் அவர் அசட்டை பண்ணி போகட்டும், எனக்கு என் தங்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், இல்லை, ஏலி செய்த தவறு அதுதான். அவர்கள் பாருங்கள், அவர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் என்ன செய்வேன், புடுங்கிடுவேன். அப்போ அந்த அவர் ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறாருன்னா, முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும் அப்படிங்கிற வரி எதுக்காக வருதுன்னு கேட்டால், நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் கொழுப்பை தகனிக்கிறது அல்லது கொழுப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், அது தேவனுக்காக செலுத்தப்படுகிற ஒரு முதலாவது அன்பளிப்பு மாதிரி, தேவனுக்கென்று கொடுக்கப்படுகிறது. அது மனுஷருக்கு அது அல்ல. அந்த கொழுப்பை எடுத்து முதல்ல தகனிப்பார்கள். அது எதற்காகன்னு கேட்டால், தேவனுக்காக அது கொடுக்கப்படுகிறது. அப்போ அவன் சொல்கிறான், அந்த மனுஷன் சொல்லுகிறான், இல்லை, முதல்ல நான் வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம், வழக்கம் போல் தேவனுக்கு கொழுப்பை நாம் தகனிக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் அது யாருக்காக இருந்தாலும் சரி. இப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தார், எனக்கு வருகிற பலிகளை அது செலுத்தி தீர்த்த பின்பு, அதனுடைய கொழுப்பையெல்லாம் தகனித்த பின்பு, அதற்கப்புறம் இருக்கிற மீதியை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அவங்க என்னவோ பட்னியெல்லாம் போடல. அவருக்கு செலுத்துகிற பலிகளை அந்த இரத்தத்தை சிந்தின பின்பு, கொழுப்பை எடுத்து தகனித்து விட்ட பின்பு, அதற்கப்புறம் அதை ஆசாரியர்கள் தான் திம்பாங்க. வேறு எங்கேயோ கொடுக்கறதில்ல, ஆசாரியர்கள் தான் சாப்பிடுவார்கள். ஆனால் பாருங்கள், எந்த அளவுக்கு திமிர் எப்படி போய்விட்டதுன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்தில் அது உனக்கு தானே வரப்போகுது அப்படின்னா அதெல்லாம் முடியாது. கொழுப்பை தகனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. முதல்ல எனக்கு கொடு, தேவனெல்லாம் அப்புறம், தேவனை தூக்கி எங்கேயாவது போடு, அவருக்கெல்லாம் கொழுப்பெல்லாம் தகனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல எனக்கு கொடு, இல்லைன்னு சொன்னால் நான் பிடிங்குவேன் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த ஆசாரியனுடைய 2 மகன்களுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். பாருங்கள் என்ன கொடுமை பாருங்கள். அப்போ தேவனை என்னதான் நினைத்தார்கள், தேவனை பற்றி அவருடைய கருத்து தான் என்ன, தேவனை என்னதான் மதித்தார்கள் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட மதிக்கலை. கொழுப்பு அவருக்கு சேர வேண்டியது, அவருக்கு தகனிக்க வேண்டும், முதலாவது அவருக்கு தான், அவருக்கு கொடுத்து விட்ட பின்பு அதற்கப்புறம் நீ உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடப்பா, நீ பொழுது வரைக்கும் சாப்பிடு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சகோதர சொல்லு. தேவனை அசட்டை பண்ணினார்கள் இந்த ஏலியின் குமாரர்கள். சரி, இந்த ஏலி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். பார்த்துக்கிட்டு இருந்தவர் 2 பசங்களையும் கூப்பிட்டு, இங்கே பாரு, எனக்கு முதலாவது தேவன், நீ தேவனை கனம் பண்ணலைன்னா என்ன செய், ஒன்று இந்த ஆசாரிய பட்டத்தை விட்டு இதை விட்டுவிடு, இந்த வீட்டில் தேவனை கனம் பண்ணுறதா இருந்தால் நீ இரு, இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சிரு, நீ எங்கேயோ போய் பொழைச்சிக்கோ, எங்கே வேணாலும் போய் போல. ஆனால் இந்த வீட்டில் இந்த தேவாலயத்தில் நீ இருப்பது என்று சொன்னால் தேவனுக்கு செலுத்த வேண்டியதில் அதை செலுத்த வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். அவர்கள் அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலே கூடுகிற ஜனங்களுக்கு தீமை செய்தார்கள் சகோதர சொல்லி. அந்த 2 புத்திரர்கள், 2 அந்த தங்கங்கள் தேவாலயத்திலே கூடுகிற ஜனங்களுக்கும் தீமை செய்தார்கள், தேவனுக்கும் தீமை செய்தார்கள், தேவனுடைய ஜனங்களுக்கும் தீமை செய்தார்கள். ஒருவன் தேவனை மதிக்கலைன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளையும் மதிக்க மாட்டான். அதை நான் கண்கூட பார்க்குறேன் சகோதர சொல்ல. ஒரு வாலிபன் ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதரனை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், அவன் தேவனை முதலாவது மதிக்கலை, அவன் தேவனை முதலாவது மதிக்கலை. அதனால தான் அப்புறம் அது வழக்கம் போல் நடக்கிறது. ஏலியின் குமாரர்கள் தேவனை முதலாவது கனம் பண்ணல, அதனால் அங்கே கூட்டம் கூடுகிற அந்த ஸ்திரீகளையும் அவர்கள் என்ன செய்யலை, அவர்கள் கனம் பண்ணல. சரி, இதையெல்லாம் கேட்ட ஏலி எப்படி சொல்லியிருக்கணும், வெளியே போ வெளியே, ஆசாரிய பட்டத்தின் அங்கேயே கழட்டி வைத்து விட்டு வெளியிலே போ அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவர் போய், தங்கம் நாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது தங்கம், நாம் இப்படி செஞ்சோம்னா அதை கேட்குறவங்களா அவங்களும் மீறி நடப்பாங்களா, வேண்டாம் சாமி, நான் இப்படி கேட்குறதெல்லாம் நல்லதில்லை சாமி, எப்படி இருக்கும் பாருங்க சகோதர சொல்ல. இதை கேட்டால், இப்படி யாராவது பேசினால்
நமக்கு கோபம் வர வேண்டும். கோபம் வருதா இல்லையா? கோபம் வர வேண்டும். கோபம் வரலைன்னு சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. வீட்டை விட்டு வெளியே துரத்தியிருக்கணும், ஆச்சரியப்பட்ட திட்டு துரத்தியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பாருங்கள். 29 வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29 வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையில் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலையும் உன் குமாரனை. இந்த வரிதான் சகோதரர் சொல்ல, நமக்கு பலிகளை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ பலிகளும் கிடையாது. நமக்கு தெரிய வேண்டிய வசனம் என்ன? நீ என்னை விட என்ன செய்கிறாய்? உன் குமாரனை மதிக்கிறாய். அவர் ஏதோ சுயநலமாக கேட்கல. எனக்கு செலுத்த வேண்டிய கொழுப்பை செலுத்த தடை பண்ணி என் ஜனத்திற்கு தீமை செய்கிற, நல்லா கறி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா கொழுத்து போய் வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கிற உன் குமாரனை நீ என்ன செய்கிறாய்? என்னை பார்க்கலே நீ மதிக்கிறாய். அதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அதனால் 30ஆம் வசனம் இங்கே எழுதியிருக்கிற வசனத்தை படியுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு வாக்குத்தத்தம் என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எனக்கு நேரடியாய் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது நிறைவேறுவதும் நிறைவேறாமல் போவதும் என் கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய தவறான உபதேசம் என்னன்னு கேட்டால், எப்படி இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அது எப்படி நிறைவேறும்? தேவனை கனம் பண்ணாதவனுக்கு எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் தான் சொன்னேனப்பா, நான் தான் சொன்னேன். உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என்னுடைய சந்நிதியிலே நீங்கள் இருப்பீர்கள், ஆசாரியர்களாக இருப்பீர்கள், நான் தான் சொன்னேன். ஆனால் இப்போ நானே அதை மாற்றிக்கிறேன். என்ன காரணம்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணாதவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள். கனம் பண்ணாதவர்கள் அப்படிங்கிறத விட அசட்டை பண்ணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு வர்ற வார்த்தை சகோதர சொல்லை. அதனால் இந்த நாளிலே சகோதர சொல்லை. ஆகவே இதையெல்லாம் படித்து பார்த்து தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து சகோதர சொல்ல, ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியிலே பிதாவை முழுக்க அவர் இருக்கிறபடியே அவரை கனம் பண்ண ஒரே ஒருத்தர் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்றால் அவருக்கு தெரியும் தேவன் எவ்வளவு உன்னதமானவர். தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டேன். சேராபீன்கள் எல்லாம் அவரை சூழ நின்றிருந்தது அப்படின்னு ஏசாயா பார்த்தது போல கிறிஸ்து பிதாவை சதா பார்த்து வளர்ந்தபடினாலே அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை என்ன செய்கிறார்கள்? கன ஈனம் பண்ணுகிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனை விட தன்னுடைய பிள்ளைகளை மதிக்கிறார்கள், தேவனை விட பணத்தை மதிக்கிறார்கள், தேவனை விட தங்களுடைய இச்சைகளை பெரிதாக நினைக்கிறார்கள். சகோதரர்களே, வேதத்தில் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே அசட்டை பண்ணப்படுகிற 2 விஷயங்கள் எது தெரியுமா? தேவனை அசட்டை பண்ணுகிற 2 விஷயங்கள். ஒன்று பண விஷயம், மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிற பண விஷயம். இன்னொன்று அசட்டை பண்ணப்படுகிறது என்று எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு இடத்துல எந்த பாவத்தை சொல்லி 1 தெசலோனிக்கேயில் எழுதப்பட்டிருக்கிறது. கற்பு விஷயத்திலே அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தல்ன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்போது பண விஷயம், கற்பு விஷயம், இந்த 2 விஷயத்திலையும் பயபக்தியாய் இல்லாதவர்கள் அத்தனை பேர்களும் என்ன செய்கிறார்கள்? தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர் கிடக்கிறாரு. நான் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வேன். அந்த 1 தெசலோனிக்கேயில் எழுதப்பட்ட அந்த விஷயமும் கூட சபை ஒரு சகோதரனை வஞ்சிக்காதே அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் பிதாவாகிய தேவனை கனப்படுத்தினார். அந்த வசனத்தை பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அது ஒரு பொன்னெழுத்துக்களில் எழுதப்பட வேண்டிய ஒரு வசனம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
49 வசனம், நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். அவரோ பிதாவை கனம் பண்ணி கொண்டிருந்தார். அவரை எல்லாரும் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இதுதான் நடக்கும். நீங்கள் தேவனை கனம் பண்ணினால் உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற கருத்தெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துகளுக்கு நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் தேவனை என்ன செய்ய முடியாது? தேவனை கனம் பண்ண முடியாது. ஆகவே இப்போ ஆண்டவர் இப்போ அந்த வரியினுடைய இன்னொரு வரி என்ன? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அருமையான சகோதர சோரிகளே, இந்த வருஷத்திலே கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்? ஆண்டவரே, கடந்த வருஷத்திலே நான் எதிலெல்லாம் உம்மை அசட்டை பண்ணினேனோ அதில் எல்லாவற்றிலையும் நான் என்ன செய்ய போகிறேன்? உம்மை கனம் பண்ண போகிறேன். சபையிலே ஆண்டவரை உயர்த்துகிறது அல்ல, அதுவும் நாம் செய்யணும். சபையிலே ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறேன் அப்படின்னு பாடுகிறது எளிது சகோதர சொல்ல. இல்லை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த வருஷத்திலே ஒரு தீர்மானம், ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொள்ள போடுகிறேன். நான் உம்மை கனம் பண்ணணும் கர்த்தாவே, உம்மை கனம் பண்ணணும். நான் உம்மை அசட்டை பண்ணியிருக்கிறேன். எத்தனை விஷயத்தில்? கற்பு விஷயத்தில் அசட்டை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கு நான் ஆபாசத்தை பார்த்துருக்கிறேன். அது என்னன்னு கேட்டால், அது தேவனை அசட்டை பண்ணுகிறதுக்கு அப்புறம். ஒரு குப்பை பக்கத்தில் கிடந்தால் அங்கே நமக்கு அந்த குப்பையை மதிக்க மாட்டோம் அல்லவா? அதே ஒரு கனம் பொருந்திய மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கட்டும், நீங்கள் செல்ஃபோனில் அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்களேன். அப்போ பக்கத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறாரே, தேவன் உட்கார்ந்துருக்கிறாரே, அதெல்லாம் அவர் கிடந்துட்டு போகிறாரு. ஐயோ, நாம் தேவனை எவ்வளோ அசட்டை பண்ணோம் என்பது அது நமக்கு தெரிந்தால் நலமாக இருக்குமே. ஆமாம், இல்லை, நாம் ஒரு சகோதர சொல்லே இரட்டிப்பான பலன் என்பது நமக்கும் தேவன் தருவார், நாம் கேட்டது போல. ஆனால் இப்போ நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே இந்த வருஷத்திலே நாங்கள் உமக்கு என்ன செய்ய போகிறோம்? முதற் பலனாய் நாங்கள் மாறணும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மாறணும். நீர் எங்களுக்கு தருவீர், நாங்களும் உமக்கு முதல் பலனாய் நாங்கள் மாற வேண்டும் அப்படின்னு. அந்த கனம் என்ன? அதை பாருங்கள். அதை சொல்லி நாம் முடிக்கலாம். 1 பேதுருவிலே பேதுரு சொல்வார், அல்லது 2 பேதுரு நினைக்கிறேன். இதைத்தான் தேவன் நம்ம இதைத்தான் வாஞ்சிக்க வேண்டும் சகோதர சொல்லே, வெறும் பணத்தை அல்ல. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். அதாவது அந்த தரிசனத்தை பேதுரு எப்படி விளங்கி கொண்டார் என்று பாருங்கள். அந்த மருவ மலைக்கு பேதுருவையும் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போனார். அப்பொழுது பேசின சத்தத்தை பேதுரு நேரடியாகவே கேட்டார். அப்படி கேட்டுவிட்டு அதை குறித்து எழுதும்போது எப்படி எழுதுகிறார் பாருங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாயிற்று அப்படின்னு மட்டும் எழுதலை. உண்டாயிற்று அப்படி மட்டும் எழுதலை. அதை அவர் எப்படி பார்த்தார் பேதுரு? பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது. அப்போது இந்த சத்தம்தான் சகோதர சொல்லே அடுத்த வருஷம் இதே புது வருஷத்திற்கு நாம் கூடும் பொழுது நம்மை ஒவ்வொருவரை பார்த்தும் ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும்? இதோ என் நேசகுமாரன், இதோ என் நேசகுமாரத்தி, இவள் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிற கனம் நமக்கு உண்டாகணும். அடுத்த வருஷத்தில் இதை கேட்டே ஆகணும், இது நடந்தே ஆகணும். இது எனக்கு பிரியமான ஒரு சபை, நான் இங்கே வாசம் பண்ணுகிறேன், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒன்று நடக்கணும். அது நடந்தால் போதும், எனக்கு வேறு ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சாப்பிடுவதற்கு, துணி போடுவதற்கு எல்லாவற்றையும் நீங்கள் தருவீங்க, அதற்கு பின்னாக நான் ஓட விரும்பவில்லை, அதை வாஞ்சிக்க விரும்பவில்லை. இந்த குப்பைகள் எனக்கு சிலது கொஞ்சம் கிடைத்து விட்டது என்பதற்காக நான் மகிழக்கூடாது. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு பணம் வந்துருச்சுங்கிறக்காக சந்தோஷப்படக்கூடாது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகணும். அது என்னது? இதோ இவர் நேசகுமாரன். அடிக்கடி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற போது அதை சொன்னார். இயேசு கிறிஸ்து மருவ மலைக்கு போன போது அதை சொன்னார். பாருங்கள், அடிக்கடி பிதா இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தால், இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்மை ஆண்டவர் பார்த்து இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால்
எப்படி இருக்கும்? அப்படி தான் நடக்கணும் சகோதரர் சொல்ல. இல்லைன்னு சொன்னால் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள், நாம் துரோகிகள், அல்லது நாம் அப்படி தயவு செய்து இந்த பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது. நீங்கள் படித்தீர்கள் அல்லவா, இந்த மல்கியா ஆசாரியர்கள் செய்த பாவம், ஏலியின் குமாரர்கள் செய்த பாவம், அல்லது ஏலி செய்த பாவம், இவைகளெல்லாம் நமக்கு இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டவரே, நான் உம்மை கனம் பண்ண போகிறேன். இந்த வருஷத்தில் என்னுடைய லட்சியம் அதுதான். எனக்கு எது நடந்தாலும் அதை பற்றி இல்லை ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ண போகிறேன். எப்பொழுதும் நான் உம்மை துதிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை உயர்த்த போகிறேன். பணம் வந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, எல்லாரும் பாராட்டினா ஒரு மாதிரி, பாராட்டலைன்னா ஒரு மாதிரி. இல்லை. அருமையான சகோதரர்களே, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய இருதயம், ஒரு வரியிலே அந்த வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். தேவனுடைய இருதயம் எப்பொழுதுமே நம்மை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. பிழையாம் தீர்க்கதரிசி என்னத்தை கண்டான் கடைசியிலே? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சாத்தான் என்னதான் நம்மை பற்றி குற்றம் சாட்டி இப்போ ஆண்டவரிடத்தில் போய் பேசினாலும் அவங்கள சபிச்சிருங்க அப்படின்னு பிசாசானவன் நீங்கள் இடுவாய் சபையை வெறுத்துருங்க, அங்கே நீங்கள் வெறுத்துருங்க, ஆண்டவரே வெறுத்துருங்க அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். அப்படி சொல்லி வெறுக்கிற மாதிரி பண்ண வைக்கணும் அப்படின்னு அவன் சொல்லி முயற்சிப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சரி, இப்போது அந்த 2 வசனங்களை, ரெண்டுமே திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம். ஒன்றை கடந்த வாரத்திலே நாம் படித்தோம், அதை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். இப்போ இந்த ஆசீர்வாதம் ஏதோ சபையை நடத்துகிறவர்கள் சொல்லுகிற, குருவானவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்று எடுக்காதிருங்கள். இல்லை, நாம் எல்லாருமே இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒருவரை ஆசீர்வதிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஒருவரை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆகவே எல்லாரும் சேர்ந்து அதை படிக்கலாம். அந்த வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? எல்லாரும் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13-14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் கிறிஸ்துவினுடைய அந்யோன்ய உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்னொருக்க படிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்ன ஆசீர்வாதம். இதே போல் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு திரியேக தேவன் திரியேகமாக இருக்கிறார் என்பது பழைய ஏற்பாட்டிலையும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தையும் படித்து நாம் முடிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி 3-4 வசனங்கள். என்னாகும் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதையும் நாம் எல்லாருமே சேர்ந்தே வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம், என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எடுத்துக்கொண்டீர்களா? என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26. சரி, எல்லோரும் படிக்கலாமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இந்த 3ம் திரியேக தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்கள். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. இது நம்மேல் இந்த வருஷம் முழுவதும் இருப்பதாக. நாம் தேவனுக்கு திருப்பி செலுத்துவது என்ன? அவரை கனம் பண்ணுவேன், அவர் என்னை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நீங்கள் ஒவ்வொரு மாதம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாய் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார் அப்படிங்கிறதான். ஓகே, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக, இந்த புது வருஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புது வருஷத்திலே எங்களுடைய எல்லாருடைய இருதயங்களையும் ஒரு வாஞ்சை தீயாய் எரிவதாக. ஆமாண்டவரே, கடந்த வருடத்தை போல் இல்லாமல் இந்த வருஷத்திலே உம்மை கனம் பண்ணுகிற வருஷமாய் எங்கள் எல்லாருக்கும் மாறட்டும். என்றால் நீர் அவ்வளவு பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே, நீர் உன்னதமானவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனம் பண்ண எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உம்மிடத்திலிருந்து நாங்கள் கனம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே.
அது எங்களுக்கு தாரும். ஓகே, இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.